அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து சனி பயிற்சி எப்படி இருக்குது? இப்போ 3ல் இருந்த சனி பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 2க்கு 3க்கு அதிபதி இப்போ 4க்கு போகிறாரு. குருவோட வீட்டில் பயிற்சியாக போகிறாரு. எப்போ ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 6/3/2026 மாசி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:56க்கு பயிற்சி ஆகிறார். மீனத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். சனி பகவானை வந்து குரு பகவான் வந்து பார்க்க போகிறார். எப்போ பார்க்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு. யாரடா நம்ம வீட்டில் ஒரு ஒரு கிரகம் ஒரு எதிரி வந்து உட்காந்துருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. சனிக்கும் குருவுக்கும் அவ்வளோக்கு ஒரு பெரிய எதிரி கிடையாது. இருந்தாலும் குருவோட தன்மையை சனி குறைச்சிருவாருங்க. ஏன்னா குருங்கிறது ஒரு சுப கிரகம், சனிங்கிறது ஒரு அசுப கிரகம். ஒரு அசுப கிரகம் சுபகிரக வீட்டில் போய் சஞ்சாரம் செய்வது அவ்வளோ சிறப்பு இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு அது தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அதாவது சொத்துங்கிற ஸ்தானங்க, வண்டி வாகனம், நிலம், வீடு இதெல்லாம் ஸ்தானங்க. அப்போ இந்த ஸ்தானத்திலெல்லாம் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இதிலெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தாய் வழி உறவுகள்னால ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுனால் ஒரு செலவுகளை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சொந்தமாக ஒரு வீடு இல்லாதவங்களாம் அந்த காலகட்டத்தில் ஒரு வீடு பராமரிக்கக்கூடிய செலவு வந்துடும். இல்லாட்டி நல்லா இருக்கிற வீடு கூட ஒரு செலவு பண்ணக்கூடிய செலவு வந்துடும். இடமே இல்லை அப்படின்னா பூமியினால் ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டக்கூடிய தன்மை உண்டாகுங்க. இதெல்லாம் சனி பகவான் கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 4ஆம் இடத்துல சொத்துங்கிற சார்ந்த சனி பகவான் சொத்துக்குண்டான வேலையை முழுவதுமாக பார்க்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அது குரு பார்க்கறதுனால நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சனி பகவான் என்ற ஒரு கருத்தை முன்னே. அதே மாதிரி 3ஆம் இடம் முயற்சியில் 4 கிரகம் சஞ்சாரம் செய்யுது. அதே மாதிரி பாக்கியத்தில் கேது இருக்காருங்க. உங்களுக்கு பாக்கியத்தில் கேது இருந்துட்டாவே நீங்கள் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்படிங்கும்போது விநாயகர் வழிபாடு. தனுசு ராசிக்காரங்களுக்கு எடுத்தோன்னு ஒரு விநாயகர் கோயில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு விநாயகர் கோயில் ஒரு சூடத்தை பொருத்தியோ இல்லை நெய் தீபமோ ஒரு எண்ணெயோ வாங்கி ஒரு வேண்டுதலை வச்சிங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுங்க. நீங்கள் போகக்கூடிய காரியம் சக்ஸஸ் ஆகிருங்க. இல்லாட்டி தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் இது கவனமுடனுங்க. தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அடிக்கடி தொழிலை மாற்றக்கூடிய தன்மை இருக்குங்க. ஒரு தொழிலுக்கு இருந்து இந்த தொழில் பரவாயில்லையா, அந்த தொழில் பரவாயில்லையான சனி தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு. சிறு சிறு தொழிலாக செஞ்சு அதுக்கு முன்னுக்கு வரக்கூடிய தன்மை உண்டுங்க. பெருசாக தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாங்க. பெருசாக தொழில் செஞ்சிங்கன்னா லாஸ் ஆகிடுவீங்க. ஏன்னு கேட்டால் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி போய் தொழில்ஸ்தானத்தில் உட்காந்து அது சனி பார்ப்பது புணர்ப்பு தோஷம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குதுங்க. அதனால் தோஷமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொழிலில் முதலீடு செய்யாமல் இருப்பதே தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எதுலேயுமே பெருசாக முதலீடு செய்யாமல் இருப்பது, அதே மாதிரி அவங்களோட குடும்ப உறவுகளுக்கெல்லாம் மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பதை மேலும் மேலும் சிறப்பை தருங்க.